So welcome to IDM Academy. So I'll give you a short introduction about me. So my name is Bharati and I handle this paper to English for last batch as well. So TN set complete பண்ணிருக்கேன், qualify பண்ணிருக்கேன், அதே மாதிரி UGC net clear பண்ணியாச்சு. And currently I'm a PhD scholar. So சின்ன introduction-க்காக சொன்னது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். நம்ம இந்த 2 months என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். which will be very helpful for you to know. ஸோ அந்த 2 மாசம் என்ன பண்ண போறோன்றதுக்கான ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ தட் will help you to prepare for this course. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்க தெரியுதுல்ல? You can see the screen, right? Okay. So as this course is beginner friendly, the starting learning நான் வந்து class start பண்றேன், which is UGC net and setup என்னன்றது and question patterns. So everything will be from the beginning. So the beginner friendly courseன்றனால நான் வந்து சொல்றேன், even if you have an introduction about this net and set, it is fine. So I'll be introducing from the beginning itself. Okay. So first of all, welcome to the class. So UGC net and TN set. So ரெண்டு எக்ஸாம்க்கான பேட்டர்ன் பார்த்தாலுமே, so both exam have the same pattern and same syllabus. So paper 1 we have 50 questions and paper 2 we have like 100 questions. So each question carries 2 marks. So 100 marks in paper 1 and 200 marks in paper 2. Total 300 marks நம்ம வந்து எழுத போறோம். So this is for TN set and UGC net. So ரெண்டுக்குமே வந்து இதே பேட்டர்ன் தான் and same syllabus. So TN செட்டுக்கும் இதே சிலபஸ்ன்றனால நான் ஒரே சிலபஸ் மட்டும் இங்க ஆட் பண்ணிருக்கேன். So this is the syllabus for UGC net and TN set. So foundation course வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன், அதை நீங்க பார்க்கலனாலும் it is fine. I'll give you an overview here. So நம்ம கோர்ஸ் வந்து நம்ம சிலபஸை நான் வந்து 3 கேட்டகரிஸா டிவைட் பண்ணிருக்கேன். So 3 கேட்டகரிஸா நம்ம வந்து பார்க்க போறோம். So this category is divided based on the high weightage chapters. So எந்த சாப்டர்ஸ்ல இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்பாங்களோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அண்ட் அதுக்கப்புறமா எந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து கம்மியா கேட்பாங்களோ, ஐ மீன் எந்த யூனிட்ஸ்ல இருந்து கம்மியா கொஸ்டின்ஸ் வருமோ அதை வந்து அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ், ஸோ யூனிட் 1 to யூனிட் 4. ஸோ அந்த லிட்ரேச்சர் பார்ட், ஸோ அந்த யூனிட் 1 and 4 பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா லிட்ரரி பார்ட் இன்னோவேஷன்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ட்ராமா, பொயட்ரி, ஃபிக்ஷன், ஷார்ட் ஸ்டோரி, நாவல் எல்லாமே இதுல வந்துடும். அண்ட் அதே மாதிரி நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ் வந்துடும். ஸோ யூனிட் 1 to 4 இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் லிட்ரரி பார்ட். ஸோ இதுல இருந்து நமக்கு 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, போத் யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி இட் இஸ் யூனிட் which is phase 1. அந்த யூனிட்ஸ் 1 to 4 பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு அப்புறமா இம்பார்ட்டண்டா இருக்கிறது யூனிட் 7, 8 and 9. ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸ். ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறமா லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் வித் தட் வி மூவ் ஆன் டு லிட்ரரி தியரி. ஸோ இந்த பாட்டுக்கும் நமக்கு முன்னாடி சொன்ன பாட்டுக்குமே கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா we have this literary connection. ஸோ ட்ராமா, பொயட்ரி இது எல்லாமே வந்து லிட்ரரி பார்ட்டோட கனெக்ட் ஆகி நம்ம படிப்போம். அதே மாதிரி கல்ச்சரல் ஸ்டடீஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா with that we'll move on to literary criticism and criticism knowledge வச்சுதான் அடுத்து வந்து லிட்ரரி தியரிக்கு வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த 3 யூனிட்ஸ்க்குமே கனெக்ஷன் இருக்கும். ஸோ ஆஃப்டர் லிட்ரேச்சர் இந்த 3 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்டா பார்க்க போறோம். ஸோ phase 2 யூனிட்ஸ் 7, 8 and 9. அண்ட் அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் மற்ற யூனிட்ஸ் லைக் யூனிட் 5. ஸோ யூனிட் 5 பார்த்தோம்னா லாங்குவேஜ். ஸோ ஆன் த ஹோலா லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறமா பர்டிகுலரா லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இந்தியாவில எப்படி இருந்துச்சு ஃப்ரம் ஹிஸ்டரி, எவல்யூஷன் டு ஃபியூச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் பிரிட்டிஷ் இன்வென்ஷன் we have education systems like வேதாஸ் அண்ட் சான்ஸ்கிரிட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஸோ பாடசாலாஸ் இருந்துச்சு, குருகுல் இருந்துச்சு. ஸோ இப்படிதான் வந்து இந்தியன் எஜுகேஷன் இருந்துச்சு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி இந்தியன் எஜுகேஷன்ல வந்துச்சு, ஹவு இங்கிலீஷ் பிகம் தி ஸ்டாண்டர்டைஸ்ட் லாங்குவேஜ்
in both education and administration. So laws and order எது எடுத்தாலும் இங்கிலீஷ் தான் இப்போ வந்து டிமாண்டடா இருக்குது, ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்குது. ஸோ அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் ஹிஸ்டரி எப்படி வந்துச்சு அதெல்லாமே யூனிட் 6ல பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா யூனிட் 10 which is research methods and materials. ஸோ அஸ் யூஜி ஸ்டூடெண்ட் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட் நம்மளுமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்போம் ரிசர்ச்ல. ஸோ அதுல வந்து என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது. ஸோ ரிசர்ச் பார்த்தோம் அப்படின்னா we have two types of research. ஸோ லிட்ரரி ரிசர்ச் அண்ட் சயின்டிபிக் ரிசர்ச். ஸோ ரெண்டு இருக்குது. நம்ம வந்து இங்கிலீஷ்னால வில் பி ஃபோக்கஸிங் ஆன் லிட்ரரி ரிசர்ச். ஸோ அதில் எப்படி ரிசர்ச் பண்ணணும் அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஒரு ரிசர்ச் பேப்பருக்கும் ஒரு ஆர்டிக்கலுக்கும் டெசர்டேஷன் தீசிஸ் எல்லாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டா யூனிட் 10ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ phase 3 units 5, 6 and 10. So this is how we are going to prepare for this exam for both paper 2 which is TNSET and UGC NET. So இந்த phase-ல தான் நம்ம வந்து prepare பண்ண போறோம். So இது வரைக்கும் புரிஞ்சுதா? Is it clear till now? So syllabus or introduction புரியுதுல, I will be explaining in detail, but இப்போ சொன்ன வரைக்கும் புரிஞ்சுதுல? Is it easy for you to carry on? நான் சொல்றது வந்து புரியுதா, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குதா? And it's okay. And இன்னொரு சஜஷன் என்னன்னா, if you want the class to be completely in English, I'm fine with that. or bilingual போலாம் அப்படின்னாலும் it is very fine with me. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரியும், எப்படி சொன்னா புரியுன்றத நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ நான் முடிச்சுட்டு நம்ம கிட்ட சஜஷன் கேட்குறேன். ஸோ எப்படி கிளாஸ் எடுக்கலாம், லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், மெட்டீரியல்ஸ் வந்து நான் ரொம்ப ஈஸியாக தான் நான் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வில் பி டிஸ்கஸிங் தட் லேட்டர். ஸோ ஐ கண்டினியூ வித் திஸ். ஸோ இதுதான் வந்து சிலபஸ் இன்ட்ரோடக்ஷன். ஸோ டிஎன்செட் இன் யூஜிசி நெட் ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான், இதே ஆர்டர்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்? இப்போ நம்ம வந்து ஓரியன்டேஷன் அண்ட் நம்ம கிளாஸோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, ஸோ டிஎன்செட் அண்ட் யூஜிசி நெட் ஸோ ரெண்டு கோர்ஸ் இருக்குது. டிஎன்செட் மட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, அண்ட் சேம் டைம் டிஎன்செட் பிளஸ் யூஜிசி நெட் கம்பைன் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்மே நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ எப்படி ரெண்டு பேருக்கும் கிளாஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா we have 2 months which is from August to September. ஸோ அடுத்த கிளாஸ், ஸோ இன்னைக்கு ஓரியன்டேஷன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து கிளாஸஸ் கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் வில் பி ஹேவிங் திஸ் கிளாஸ். அண்ட் கிளாஸ் டைம் பார்த்தோம் அப்படின்னா 8:30 to 9:30 இருக்கும். ஸோ 8:15 or 8:20 நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்துருங்க. ஸோ கிளாஸ் டேஸ் பார்த்தோம்னா, ஸோ ஆல்டர்னேட் டேஸ் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ இன் பிட்வீன் டேஸ் இருக்குது இல்லையா, இஸ் மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. So on these days you will be having a practice test or a 10 to 15 questions வந்து நீங்க practice பண்ற மாதிரி இருக்கும், which will help you to carry on with the unit. So units ஓட டச்ல இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். So that will help you to revise everything. So முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஓரியன்டேஷனுக்கு அப்புறமா நம்ம 3 ஃபேஸா பிரிச்சிருக்கோம். ஸோ யூனிட்ஸ் 1 to 4. ஸோ யூனிட் 1 to 4 நம்ம ஃபேஸ் 1ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 4 யூனிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மார்க் டெஸ்ட் 50 questions வந்து நம்ம மார்க் டெஸ்ட் எடுக்க போறோம், which will be like a revision for you. And then second phase unit 7, 8 and 9 and same 50 mock test. And then units 5, 6 and 10. So again வந்து ஒரு டெஸ்ட் எழுதணும். ஸோ நான் டெய்லி ப்ராக்டிஸ் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இது வந்து அந்த இன் பிட்வீன் டேஸ், ஸோ மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, ஆன் தீஸ் டேஸ் யூ ஆர் கோயிங் டு ரைட் அ ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஸோ 20 questions or 15 questions. ஸோ அவங்க நடத்திருக்க, ஸோ இப்போ நான் வந்து டியூஸ்டே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா அதுல இருந்து அடுத்த நாள் வந்து நீங்க டெஸ்ட் எழுத மாதிரி இருக்கும், which will be very easy to remember everything. ஸோ நீங்க கிளாஸ் நடத்திருக்கிறது புரிஞ்சிருக்கா அண்ட் அதுல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து ஃபைனல் வீக் இன் சென்ஸ் நம்ம கோர்ஸ் முடிக்கிற ஃபைனல் வீக் இருக்குது இல்லையா, ஸோ அப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டான ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். லைக் ஒன் ஷார்ட் ரிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு யூனிட் எடுக்கணும் அப்படின்னா அதுல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கான ரிவிஷன் கொடுத்துருவோம். அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, ஸோ ஒரு கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா அதை எப்படி அப்பியர் பண்றது, ஹவு டு ஃபேஸ் த கொஸ்டின், ஸோ அதுவுமே சொல்லிடுவோம். அண்ட் டவுட் கிளியரிங், உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டட் டவுட், சிலபஸ் ரிலேட்டட், கிளாஸ் ரிலேட்டட் எதுனாலும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடுவோம். அண்ட் தென் வீல் ஹாவ் அ மார்க் டெஸ்ட், ஆன் த ஹோல் மார்க் டெஸ்ட். இப்போ 200 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அந்த 100 கொஸ்டின்ஸ்மே நம்ம வந்து சிபிடி மோட்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். அண்ட் இன்னும் என்னன்னா
ஃபார் யுவர் பெனிஃபிட் நம்ம எக்ஸாம் அப்பியர் பண்றோம் இல்லையா? ஸோ மெயின் எக்ஸாம் டிஎன் செட் ஆர் யூஜிசில நம்ம வந்து சிபிடில தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நீங்க அங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து எப்படி இருக்கும், எப்படி நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நம்மளுக்கு கிளாஸ்ல நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ விச் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. லைக் நீங்க வந்து எக்ஸாம்க்கு புதுசா அப்பியர் பண்ற மாதிரி இருக்காது. இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்க உங்களுக்கு புதுசா தெரியாது. விச் வில் மேக் யூ கான்ஃபிடென்ட் டு அட்டன் த எக்ஸாம். ரைட்? எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ டுடே 30th July. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஓரியன்டேஷன் அண்ட் கோர்ஸ் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் விச் இஸ் August 1st வில் பி ஸ்டார்டிங் யூனிட் 1. அண்ட் பிஃபோர் தட், ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 வீடியோ வந்து, ஸோ 2 videos I'll be uploading it as a recorded lecture. So which is very important to initiate this course. ஸோ இந்த 2 வீடியோஸ்ல என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, history of English literature. So history of English literature, which is a very basic for English. UGC net Englishல பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டியது history of English literature. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து யூனிட் வைஸ் போகலாம். ஸோ எதனால இந்த history of English literature ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, if you are familiar with UGC and TNSET questions, நமக்கு questions வந்து mostly chronological orderல question கேட்பாங்க. ஸோ chronology அப்படின்னா என்னன்னா, இயர் வைஸ் ஆர் ஏஜ் வைஸ் நம்ம வந்து கொடுத்திருக்க கான்டென்ட்ஸை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 4 ரைட்டர்ஸ் கொடுத்துட்டு அந்த 4 ரைட்டர்ஸ் அவங்க பர்த் இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும்னு கொடுப்பாங்க. ஒரு ஷேக்ஸ்பியர் எடுக்கணும் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் கொடுத்துட்டு இந்த பிளேஸ் எல்லாமே இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ குரோனாலஜிக்கல் ஏஜ் வைஸ் அந்தந்த நம்பர் வைஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். இப்போ இந்த ஹிஸ்டரின்னு பார்க்கும்போது we'll be starting from Old English and then Middle English, Chaucer age varum, Elizabethan age, and then we'll move on to Augustan, Neoclassical, Victorian, Postmodern, Modern age. So modern and postmodern. So நம்ம ஏஜ் வைஸ் பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் ஏஜ்ல எந்த ரைட்டர்ஸ் வராங்க, ஸோ அவங்களுடைய ஒர்க் வந்து நம்ம ஆர்டர்ல பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஏஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அரேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ அதுக்காகவே நம்ம ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து யூனிட் 1 டிராமா, போயட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன்ஸ் நம்ம வந்து ஆர்டர்ல போயிடலாம். ஸோ இது வந்து நான் ரெக்கார்டட் வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து இட் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட், ரைட்? ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓல்ட் இங்கிலீஷ் டு போஸ்ட் மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ கம்ப்ளீட்டா நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இட் வில் டேக் லைக் 1 week டு கம்ப்ளீட் தட். நான் அதே வந்து நான் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ ஒரு வீடியோ லைக் 2 hours இருக்குது அப்படின்னா 2 வீடியோ 4 hours நம்ம வந்து ரெக்கார்ட் முடிச்சிடலாம். ஸோ அது நீங்க வந்து எப்போ உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கட்டும் அப்போ வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இது மட்டும் உங்களுக்கு நான் ரெக்கார்டட் லெக்சரா கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து லைவ் கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ யூனிட் 1 August 1 ஸ்டார்ட் பண்றோம். யூனிட் 1 which is drama. And August 4 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் தென் August 6 யூனிட் 2, August 8. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த இன் பிட்வீன் டேட்ஸ் இருக்குது இல்லையா, 2, 3, 5, 7. ஸோ இதுல வந்து நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். லைக் ப்ராக்டிஸ் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு வந்து இன் பிட்வீன்ல கண்டக்ட் பண்ணிட்டே வரும். ஸோ சேம். ஸோ ஆல்டர்னேட் டேஸ் டியூஸ்டே, Thursday அண்ட் Saturday உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் அண்ட் இன் பிட்வீன் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூனிட் ஸோ 18th August பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4 கம்ப்ளீட் பண்றோம். ஸோ விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அவர் கோர்ஸ். ஸோ இப்போ இந்த 4 யூனிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா 20th August we are going to conduct a mock test, like 50 questions இந்த 4 யூனிட்ஸ்ல இருந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா 22 we are starting with phase 2. So unit 7, unit 8 and unit 9. Same in the phase முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 50 questions MCQ, and then the rest of the units, unit 5, 6 and 10, and then we are having a MCQ. So இப்படிதான் வந்துட்டு நம்ம சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ மோர் ஆர் லெஸ் 22 செப்டம்பர்க்குள்ள நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் போத் TNSET அண்ட் UGC aspirants. ஸோ 2 பேருக்குமே இதே லைவ் கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ 22ஓட நம்ம வந்து சிலபஸ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு 24 வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், விச் இஸ் தி ஒன் ஷார்ட் ரிவிஷன்ஸ். ஸோ ஒரு யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிராமால எந்த யூனிட்ல எதெல்லாம் படிக்கணும், ஹூ ஆர் தி இம்பார்ட்டன்ட் ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ் அண்ட் இதுல என்னென்ன லிட்ரரி டேர்ம்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே அதை வந்து பார்த்துருவோம். அண்ட் அதே மாதிரி
ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட் ரிவிஷன் சொல்றேன் இல்லையா, ஸோ அந்த டைம்ல ஐ பி ப்ரொவைடிங் அ checklist. So this checklist will be very useful for you because இந்த செக்லிஸ்ட்ல நான் என்ன இன்க்ளூட் பண்ணிருப்பேன் அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுக்கிறோம், ஸோ இப்போ டிராமாவே எடுக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம எந்த ரைட்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும், எந்தெந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணும், என்ன டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க அந்த செக்லிஸ்ட் பார்த்து இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா அப்படின்னு நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிட்டே வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் yeah, so 24th September we'll be starting the revision, so with the help of checklist. So அதே டைம் TN set ஸ்டூடெண்ட்ஸ்க்கு TN setல இருந்து PYK questions வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் ஃபார் போத் TN set and UGC net. ஸோ ரெண்டு பேருமே TN set படிக்கிறனால ரெண்டு பேருக்குமே இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 26th September we'll be following an exam strategy. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி கொஸ்டின் கேட்டா எப்படி அப்ளை பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணும் போதே நான் சொல்லிடுவேன் கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்பாங்க, ஹவு தே ஆர் ஆஸ்க் கொஸ்டின். ஸோ மேட்ச் டைப்ல கேட்பாங்களா, ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் கேட்பாங்களா, அசர்ஷன் ரீசன் எப்படி கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் டைம்லேயே சொல்லிடுவேன். அண்ட் ஃபைனல் ரிவிஷன் அப்போ வந்து ஐ வில் பி கிளியரிங் எவ்ரிதிங். அண்ட் அது போக இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுனாலும் we can clear that time. அண்ட் லாஸ்ட் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் 29th September which is the end of TN set preparation. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிராண்டான full length mock test which is like 100 questions CBT mode. உங்களுக்கு எக்ஸாம்ல ஸ்க்ரீன்ல என்னெல்லாம் இருக்குமோ அதே ஸ்க்ரீன் ப்ராக்டிஸோட நம்ம வந்து இந்த 100 questions ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்க எக்ஸாம் வந்து ஒரு ஃபியர் இல்லாம நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அங்க போய் நீங்க வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் நர்வஸ், ஸோ என்ன பண்ணணும் இது பண்ணணும் அப்படிலாம் நீங்க வந்து ஃபியர் ஆக தேவையில்லை. எவ்ரி திங் வில் பி கம்ப்ளீட், வில் ப்ரிப்பேர் யூ கம்ப்ளீட்லி ஃபார் த எக்ஸாம். ஸோ இது வந்து TN set ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டைம் டேபிள். ஸோ இதுக்கப்புறமா ஸோ கோர்ஸ் சப்போர்ட் சொல்லிடுறேன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ கம்ப்ளீட்டா சிலபஸ் கவர் பண்ணிடலாம். அண்ட் 15 to 20 questions in between the classes for practice test இருக்கும். And after every phase we'll be having 50 mock tests and TN set உடைய previous questions வந்து prepare பண்ணுவோம். அண்ட் டாபிக் வைஸ் MCQ ப்ராக்டிஸ் இருக்கும். அண்ட் மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்றது எல்லாமே டவுன்லோடபிளா இருக்கும், ரொம்ப வந்து ஈஸியான மெட்டீரியல்ஸா தான் இருக்கும். அண்ட் இன்னும் என்ன சொல்ல போனா, ஸோ லாஸ்ட் டைம் நான் கொடுத்த மெட்டீரியல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிம்பிளா தான் இருந்தது, பட் ஸ்டில் இன்னும் பிரேக் டவுன் பண்ணோம். ஸோ நான் இப்போ டிராமாவுக்கு நான் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மெட்டீரியல் நான் வந்து கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்து ரெக்வெஸ்டட் டு ப்ரொவைட் மெட்டீரியல் செப்பரேட்லி ஃபார் ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியருக்கு மட்டும் மெட்டீரியல் தனியா கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்குமே நான் இன்னும் சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணி ஷேக்ஸ்பியருக்கு மட்டும் நான் தனியா மெட்டீரியல் கொடுத்தேன். ஸோ உடனே ட்ரை டு சேஸ் தான் உங்களுக்கு மெட்டீரியல்ல இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி வேணும் அப்படின்னாலும் யூ கேன் ஆஸ்க் தட். நான் உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளா கொடுக்கணுமோ அவ்வளவு சிம்பிளா நான் கொடுப்பேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு டாபிக் வந்து புரியணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் ஒரு டாபிக் வந்து எத்தனை தடவை கேட்கணுமா அப்படின்ற வரி உங்களுக்கு வேணாம். எத்தனை தடவை கேட்டாலுமே நான் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அண்ட் மெட்டீரியல் இன்னும் உங்களுக்கு சிம்பிளா வேணும்னாலும் யூ கேன் ஆஸ்க் தட். ஐ வில் ஹியர் டு ப்ரொவைட் யூ த மெட்டீரியல்ஸ். அண்ட் எல்லா லைவ் கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸஸா வந்துடும். ஸோ இன்னைக்கு இப்போ எடுக்கிற ஓரியன்டேஷன் டுமாரோ வில் பி கெட்டிங் தட் ரெக்கார்டட் வீடியோ. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி அப்லோடட் இன் யுவர் ஆப். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் லென்த் CBT டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஃபுல் ரிவிஷன்ஸ் இருக்கும், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டவுட் கிளியரிங். ஸோ எல்லாமே இந்த கோர்ஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்க டைம் டேபிள் வந்து TN செட்டுக்கான டைம் டேபிள். ஸோ TN செட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கான டைம் டேபிள் தான். அந்த 2 months கிராஷ் கோர்ஸ்ல என்ன பண்ண போறோமோ அதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ செப்டம்பருக்கு அப்புறமா UGC net ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம்னா, UGC net அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ரிவிஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்கான சீரீஸ் ஆரம்பிக்கும். அண்ட் UGC net உடைய PYK கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் டாபிக் வைஸ் MCQ ப்ராக்டிசஸ் இருக்கும். அண்ட் சேம் ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் ஷாட் ரிவிஷன்ஸ் அண்ட் சேம். ஸோ TN செட்ல வந்து எப்படி கேட்பாங்களோ அதை வந்து நம்ம இந்த கோர்ஸ்ல பாத்துருவோம். இது முடிச்சதுக்கு அப்புறமா UGC net அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எந்த பர்டிகுலர் ரைட்டர்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இருக்க ரிவிஷனுக்கு வந்து நான் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். So this is for TN set and UGC net course that we are going to start. So இன்னைக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு டைம் டேபிள் அண்ட் ஓவர்வியூ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். So this is how we are going to conduct the classes in upcoming classes. So இதுல ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்க கேட்கலாம்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். அண்ட் கிளாஸஸ் வந்து பைலிங்குவல் இருக்கலாமா, இல்லை இங்கிலீஷ் கம்ப்ளீட் இங்கிலீஷ் வேணுமா, அதையுமே நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். I have no doubts. Okay. So நான் சொல்றது புரியுதுல உங்களுக்கு? Is it easy for you to understand, right? And one more thing. So நான் வந்து கோர்ஸோட டைம் டேபிள் நான் கொடுத்துருக்கேன், ரைட்? இந்த கோர்ஸ் டைம் டேபிள் வந்து ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் டைம் டேபிள் வந்து நான் எப்படி கிளாஸ் எடுக்க போறேன், ஸோ கிளாஸ் டீச்சிங்கோட டைம் டேபிள் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நவ் வாட் ஹேவ் டு டூ இஸ் தட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அ டைம் டேபிள் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கு தான் வந்து நீங்க எப்படி படிப்பீங்க, ஸோ உங்களுக்கான ஸோ உங்களுக்கு ஈஸியான டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்களா, இல்லை டஃப்பான டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்களா, ஸோ நீங்க எந்த ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, அதுக்கான டைம் டேபிள் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல். ஸோ உங்களுக்கு வந்து டைம் டேபிள் நான் கொடுக்க முடியாது, ரைட்? ஸோ நான் வந்து உங்களுக்கு டீச்சிங் டைம் டேபிள் ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்க எப்படி படிக்க போறீங்க, ஸ்டடி ஷெட்யூல் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ பிஃபோர் August 1, ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்க்குள்ள நீங்க வந்து ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் யுவர் ஷெட்யூல். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் ஓரியன்டேஷன். ஸோ இதுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இப்போ இல்லைனாலும் எப்போ டவுட் இருந்தாலும் நீங்க வந்து குரூப்ல கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் அவர் கோர்ஸ் இஸ் கோயிங் டு பி. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இந்த டைம் டேபிள் திஸ் பிடிஎஃப், ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை நீங்க வந்து நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒன் பை ஒன் ஐ வில் பி அப்லோடிங் எவ்ரி மெட்டீரியல் அண்ட் லெக்சர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங். ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க டைம் டேபிள்ல வந்து இஃப் சப்போஸ் வி லெஃப்ட் ஒன் டாபிக், ஸோ இப்போ ட்ராமா வந்து கொடுத்துருக்க டேட்ல கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா வாட் அபவுட் இன் பிட்வீன் யோர் டெஸ்ட்? சொல்லுங்கப்பா, என்ன டவுட் இருக்குது? ஸோ இன் பிட்வீன் மார்க் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ யூனிட் 1 August 1 நான் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, ஸோ அதுல இருந்து நெக்ஸ்ட் டே, ஸோ August 2 or 3 வந்து நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் டீச் பண்ணதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போறோம். உங்களுக்கு பேப்பர் 1 ஓரியன்டேஷன் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு தனியா இருக்கும். ஸோ அது பேப்பர் 1மே உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் பேப்பர் 2 வந்து நான் எடுத்துக்குவேன். கிளாஸஸ் ஆன் கான்செக்யூட்டிவ் டேஸ். இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு இன் பிட்வீன் மார்க் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஆன் த ஹோல் வைக்கிறோம் இல்லையா, ஸோ ஒரு ஃபேஸ் முடிச்சுட்டு வைக்கிறோம் இல்லையா, 50 கொஸ்டின்ஸ், அந்த டெஸ்ட் நீங்க வந்து அப்பியர் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் ஓகே. யூ கேன் ஹாவ் அ ஃபிளெக்சிபிள் டைம். நீங்க வந்து இப்போ டைம் வந்து அட்டென்ட் பண்றதுக்கு இல்லை அப்படின்னா நீங்க அந்த கம்ப்ளீட் யூனிட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அட்டென்ட் பண்றதுனாலும் இட் இஸ் வெரி ஃபைன். ஓகே, யூ ஆர் த ஒன் ஹூஸ் கோயிங் டு ரிவைஸ் இட். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குமோ நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். இட் இஸ் நாட் கம்பல்சரி தட் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த டெஸ்ட் ஆன் தட் டே. அதே மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட்ஸ் தான் கொடுத்துருப்போம். யூ கேன் அட்டெண்ட் இட் லைக் அன்லிமிட்டட் டைம்ஸ். எத்தனை தடவை உங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுமோ நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அந்த டாபிக் கிளியரா இருக்க வரைக்கும் you can attend the test. So you don't have to நீங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிறாதுங்க. உங்களுக்கு எப்ப வந்து நீங்க அந்த டாபிக் முடிக்கிறீங்களோ அப்ப வந்து நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே மேம், இஸ் இட் அவைலபிள் ஆன் ஆப் ஆஃப்டர் டெஸ்ட்? இட் வில் பி அவைலபிள். நீங்க கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் அது வந்து இருக்கும். So feel free and feel comfortable in this class. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து மெட்டீரியல்ஸ் போட்டுருவேன். ஆனால் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ உங்க டைம் டேபிள்ல நீங்க எப்போ அந்த யூனிட் முடிக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்க மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு அட்டன் த டெஸ்ட். அன்னைக்கே நீங்க முடிக்கணும் இல்லை, நீங்க எப்போ படிச்சு முடிக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றது வந்து
It's very important because that will help you improve your revision. Is it clear? So test பத்தின ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதா? Do you have any other doubts? Okay. So may I know, are you a student or a student, right? So MA or BA student? Please set up your